ஜிவி பிரகாஷுடன் நடிக்க சொன்னா இந்த நடிகைகள் ஏன் இப்படி தெரித்தோடுகிறார்கள்? அவர் பாட்டுக்கு இசையமைத்துக் கொண்டும் பாட்டு பாடிக்கொண்டும் இருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஹீரோவாக நடிக்கும் ஆசை வந்தது. அவர் ஸ்ரீதிவ்யாவுடன் சேர்ந்து பென்சில் படத்தில் நடித்தார். ஆனால் படம் இன்னும் வெளிவரவில்லை. அதன் பிறகு அவர் நடித்த டார்லிங் படம் ரிலீஸ் ஆனது. டார்லிங்கை அடுத்து ஜிவி நடித்த த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா படம் அண்மையில் ரிலீஸ் ஆகி, த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா படத்தை குடும்பத்துடன் சேர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதில் கசமுசாக்கள் இருந்தது. இந்நிலையில் அவர் ப்ரூஸ்லி படத்தில் நடிக்க தயாராகிவிட்டார். அந்த படத்தில் தனக்கு ஜோடியாக முன்னணி நடிகையை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஜிவி கேட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து அவர் ஆசையை ஏன் கெடுப்பானேன் என காஜல் அகர்வால், ஹன்சிகா, நயன்தாரா, பிரியா ஆனந்த் உள்ளிட்டோரிடம் பேசியுள்ளார். அம்மணிகள் அனைவரும் சொல்லி வைத்தது போன்று தயங்கவே எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறோம் என்று கூறியுள்ளனர். அப்படி இருந்தும் அவர்கள் எங்களை விட்டுவிடுங்கள் ப்ளீஸ் என்று கூறிவிட்டார்களாம். இப்படி அவர்கள் எல்லாம் கைவிரித்த பிறகே டாலிவுட்டில் இருந்து கீர்த்தி கர்பந்தாவை ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். அது சரி, ஜிவி பிரகாஷோட நடிக்க சொன்னா இந்த நடிகைகள்லாம் ஏன் இப்படி தெரிச்சு ஓடுறாங்க அப்படிங்கறது தான் இப்போ சினிமா வட்டாரத்துல பெரிய பேச்சா இருக்கு.